மீடியாக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. நான் ஆள் மனசுலேருந்து சொல்கிறேன். இது வந்து என் ஆள் மனதுடைய ஆதங்கம். ஏன்னா ஒருத்தங்க மேலே ஒரு அலிகேஷன் வச்சாங்கன்னா அதை உட்காந்து மீடியா உட்காந்து விவாதிக்கிறாங்க. சில யூடியூப் சேனல்ஸ் தான் சார், சத்தியமாக சொல்கிறேன் சார், எல்லா யூடியூப் சேனலும் உட்காந்து தேவையில்லாமல் அவங்கள கூப்பிட்டு உனக்கும் நாஞ்சலுக்கும் என்னாச்சுன்னு தோண்டி சில கேள்விகளை கேட்கும்போது அவங்க ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்கிறாங்க சார். சின்னத்திரையில் காமெடி நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமானவர் நாஞ்சல் விஜயன். இவரை சுற்றி கடந்த ஆண்டு ஒரு சர்ச்சை பெரிய அளவில் பேசப்பட்டது. அதாவது சீரியல் நடிகையும் திருநங்கையுமான வைஷு என்றவர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் சென்னை காவல் ஆணையரகத்தில் பரபரப்பான புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். அந்த புகாரில் நாஞ்சல் விஜயன் தன்னை காதலித்ததாகவும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை நாஞ்சல் விஜயன் முற்றிலுமாக மறுத்தார். இதையடுத்து சில நாட்களிலேயே திருநங்கை வைஷு தன்னால் கொடுக்கப்பட்ட அந்த புகாரை வாபஸ் பெற்றார். அதனால் இந்த விவகாரம் அப்போதே அமைதியாகிவிட்டது. இதற்கிடையில் சமீபத்தில் நடிகர் விஜய் சங்கீதா விவாகரத்து தொடர்பாக விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் விஜய்க்கு ஆதரவாக நாஞ்சல் விஜயன் பேசியிருந்தார். இந்த வீடியோவிற்கு பதிலாக திருநங்கை வைஷு தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் விஜய்க்கு மட்டும் ஆதரவாக பேசுகிறீர்கள், ஆனால் என்னுடைய வாழ்க்கையை யாரும் புரிந்து கொள்ள மாட்டுகிறீர்களா என்று அவர் கேள்வி எழுப்பினார். அதோடு நாஞ்சல் விஜயனிடம் இருக்கும் ஒரு புகைப்படத்தையும் பகிர்ந்து யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடாதீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து நாஞ்சல் விஜயன் ஒரு ஆடியோவை வெளியிட்டார். அந்த ஆடியோவில் பணத்திற்காக வழக்கறிஞர்களுடன் சேர்ந்து தான் புகார் கொடுத்ததாக திருநங்கை வைஷு பேசும் குரல் இருப்பதாக கூறப்பட்டது. இதற்கு பிறகு திருநங்கை வைஷு ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்தார். அதில் நாஞ்சல் விஜயன் தனது புகைப்படங்களை வைத்துக் கொண்டு தன்னை மிரட்டுகிறார் என்று குற்றம் சாட்டினார். இந்நிலையில் தற்போது நாஞ்சல் விஜயன் திருநங்கை வைஷு மீது சென்னை காவல் ஆணையரகத்தில் புதிய புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அதில் தன்னை பற்றி தொடர்ந்து தவறான தகவல்களை பரப்பி வருகிறார். அதற்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வணக்கம். தொடர்ந்து திருநங்கை வைஷு அவர்கள் என் மீது நிறைய அவதூறு சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில் உட்காந்து தேவையில்லாமல் என்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தவறான விமர்சனங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது குறித்து தான் இன்றைக்கி கமிஷனர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருந்தேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என் மீது வந்து நான் திருமணம் செய்து கொள்ள சொல்வதாக ஆசை கூறி ஏமாற்றிட்டேன்னு சொல்லி இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது இல்லாமல் பண மோசடி பண்ணிட்டேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது குறித்து இங்கே வந்து விசாரிக்கும் போது போதிய ஆதாரம் எதுவுமே இல்லை. அது அவங்களுக்கே தெரியும் இது வந்து பொய் வழக்குன்னு சொல்லி திரும்ப அவங்களே அந்த வழக்கையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அதோட பிரச்சனையெல்லாம் முடிந்தது. நானும் அவங்கள்ட்ட பேசிட்டேன், ஓகே ஏதோ ஒன்று தெரியாமல் ஒன்று பண்ணிட்டீங்க, இது வந்து எதற்காக நீங்கள் பண்ணீங்கன்னு தெரியல, பட் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்காம தொடர்ந்து என்னை பற்றி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தவறான விஷயங்களை பரப்பி வராங்க. ஸோ அதான் சட்ட ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். என்ன வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா? அதில் ஏதாவது தப்பாக தெரியுதா? ஏதாவது நீங்கள் மீடியாவில் எத்தனை வருஷமாக என்ன பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பொண்ணு கூட தவறாக எங்கேயா நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? சும்மா நார்மலாக எடுத்த புகைப்படங்கள், அதில் எந்த தவறும் கிடையாது. நார்மலாக எடுத்த ரீல்ஸு, நார்மலாக எடுத்த புகைப்படம், கடைசியாக ஒரு ஃபோட்டோ கூட போட்டுருக்காங்க அவங்க தோளில் சாஞ்சி தூங்குற மாதிரி. அது தேட்டரில் படம் பார்க்கும்போது அசதியில் நான் தூங்குறேன், எனக்கே தெரியாமல் வாலண்டரியாக அவங்க முன்னாடி வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து பக்காவாக பிளான் பண்ணி என்னை எப்படியாவது பேரை கெடுக்கணும், என்னை மிரட்டணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. தெரிஞ்சுன்னா நண்பர்களோட போவாங்க இல்லையா? எத்தனையோ பேர் கூட படம் பார்க்க போயிருக்கோம். நீங்கள் யாரு கூட படம் பார்க்க போனதே கிடையாது, ஃபேமிலியோட மட்டும்தான் போவோமா? எத்தனையோ பேர் கூட படம் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இத்தனைக்கும் அவங்க என்னுடைய யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணாங்க. அந்த தேட்டரில் அவங்கள என்னோட சேர்த்து கிட்டத்தட்ட 8 பேர் படத்துக்கு வந்தோம். எல்லாருமே உட்காந்துருக்கோம். அவங்க எனக்கு தெரியாமல் அந்த ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரெண்ட்ஸ்னு போடுங்க, தப்பு கிடையாது. மை நண்பன் சொல்லி போடலாம்ல. இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒய்ஃப் இருக்குது, இந்த நேரத்தில் ட்ரூ லவ் அப்படி இப்படின்னு சொல்லி போடும்போது கீழே பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் நாஞ்சல் இவ்வளவு கேவலமானவனா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. மிஸ்பிஹேவ் பண்ணலைங்க. மிஸ்பிஹேவ்னா என்னது? மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கான ஏதாவது எவிடன்ஸ் வேணும் இல்லை? நான் ஏன் மிஸ்பிஹேவ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு? அதற்கான எந்த சான்றும் கிடையாது. நான் மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லை. அப்படி யாருக்கிட்டையும் இது வரைக்கும் நான் பழகலை. என்னுடைய மீடியா வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய போராட்டமான வாழ்க்கை. இதில் நான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு பேர் வாங்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவங்க வேணும்னு குற்றச்சாட்டு. அவங்களுக்கு என்னென்னா இப்போ என்கிட்ட எப்படியாவது பணம் பறிக்கணும், அதுதான் மெயின் மோட்டிவேட். அதுக்காக தான் தொடர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அவ்வளோ கொடுன்னு காசு கேட்டு மிரட்டுறாங்க. ரெண்டாவது என்ன இது பண்ணுறாங்க, நீ ஏதாவது கொடுக்கலனா இது பண்ணலன்னா உன்னை பற்றி நான் இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி தொடர்ந்து என் மேலே நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்கேன். கேளுங்க, எத்தனை நாள் மிட்நைட் எத்தனை மணிக்கு கால் வருதுன்னு கேளுங்க. பணம்னு கேட்கல, அதாவது அப்பப்போ தேவைப்படும் போது எதாவது எனக்கு கொடு, எனக்கு காசு கொடு, இல்லைன்னா நான் உன்னை பற்றி இது பண்ணுவேன், காசு கொடு, இல்லைன்னா உன்னை பற்றி தப்பாக நான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க.
கொடுத்துருக்கேன், நான் பெருசாலாம் கொடுத்தல. நான் சும்மா ஒரு நார்மலாக ஒரு 5000 10,000 அது ஹெல்ப்பாக தான். இந்த மாதிரி மிரட்டினதுக்காக இது வரைக்கும் நான் பணம் கொடுத்தல. நான் அது அப்போ ஆரம்ப காலத்தில் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நாஞ்சில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படி கேட்கும்போது தான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி போன வாட்டி ஒரு 3 லட்ச ரூபா பணம் நான் வாங்கினேன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இப்போ எங்கிட்ட அந்த ஆடியோவே இருக்குது. ஏன்னா எனக்கு அப்போ எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் சமீபத்தில் நானே அவங்கள்ட்ட பேசி சில ஆடியோ ரெக்கார்ட்லாம் வாங்கியிருக்கேன். நான் பணம் வாங்கலை அப்படிங்க அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் எது பணம் கொடுக்கல, நான் வந்து சும்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இன்னொன்று கமிஷன் ஆஃபீஸில் நான் கேட்குறேன், ஏமா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னா, இல்லை நான் உண்மையை இந்த மாதிரி சொன்னால் தான் கேஸ் வெயிட்டாக இருக்கும், நானும் அட்வொகேட்டும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னு அவங்க பேசின ஆடியோ ஆதாரங்கள் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு அந்த ஆடியோஸ் எல்லாமே அனுப்புகிறேன். ஆமாம், தொடர்ந்து என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயவுசெய்து மீடியாக்கள் தான் இதை கொஞ்சம் கட்டுப்பாடு வைக்கணும். மீடியாக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. நான் ஆள் மனசுலேருந்து சொல்கிறேன். இது வந்து என் ஆள் மனதுடைய ஆதங்கம். ஏன்னா ஒருத்தங்க மேலே ஒரு அலிகேஷன் வச்சாங்கன்னா அதை உட்காந்து மீடியா உட்காந்து விவாதிக்கிறாங்க. சில யூடியூப் சேனல்ஸ் தான் சார், சத்தியமாக சொல்கிறேன் சார், எல்லா யூடியூப் சேனலும் உட்காந்து தேவையில்லாமல் அவங்கள கூப்பிட்டு உனக்கும் நாஞ்சிலுக்கும் என்னாச்சுன்னு தோண்டி சில கேள்விகளை கேட்கும்போது அவங்க ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்கிறாங்க சார். அதில் உண்மை இருக்கா இல்லையான்னு என் கூட பழகுறவங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இந்த மாதிரி தான் மீடியா அழிஞ்ச நிறைய மக்கள் இருக்காங்க சார், நிறைய பிரபலங்கள் இருக்காங்க. இப்போ கடைசியாக கூட யாரோ அந்த பஸ்ஸில் ஒரு இஷ்யூ வந்துச்சு, அந்த ஒரு பொண்ணு மேலே தெரியாமல் அந்த பொண்ணு ஒரு சமூக வலைதளங்களில் போட்டு அந்த ஒரு உயிரே போச்சு. இன்னைக்கு நாஞ்சில் விஜயன் உயிரை அந்த மாதிரி போகணும்னு இவங்க ஆசைப்படுறாங்களா இந்த மீடியாக்களுங்க? தயவுசெய்து யூடியூப் சேனலுக்கு ஒரு என்னுடைய அம்புல் ரிக்வஸ்ட், இந்த மாதிரி ஆட்களை தயவுசெய்து இன்டர்வியூ எடுக்காதுங்க. இவங்க தன்னுடைய பிரபலத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை நீங்கள் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்க இவங்க என்ன ஆகுறாங்க, நம்ம இதெல்லாம் பேசினா இவரை பற்றி பேசினா இன்னும் நிறைய இன்டர்வியூ கொடுக்கலாம்னு சொல்லி தொடர்ந்து இதை வேலையாக செஞ்சுட்டு இருக்காங்க சார். சார் அதுதான் சார் எனக்கு தெரியல. நோக்கம் வந்து ஒன்று என்ற காசு வாங்கணும், ரெண்டாவது இவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போஸ்ட் போட்டாங்கல்ல, இதில் எனக்கும் அவளுக்கும் கருத்து வேறுபாடு. என்னை பற்றி ஒருத்தங்க தப்பாக ஒன்று சொல்லும்போது நான் திட்டாமல் சும்மா இருப்பேனா சார்? 4 வார்த்தை நான் கடுமையாக பேசுவேன். நானும் மனிதன் தானே, நான் ஒன்று புத்தம் கிடையாது. நான் என்ன உத்தமன்னு சொல்லிக்க நிரூபிக்க வரல. ஏதோ ஒரு தப்பு கூட பண்ணியிருக்கட்டுமா சார்? ஏதோ ஒன்று நான் ஒருவேளை சரி நான் கூட தப்பாகவே பழகிருக்கட்டுமா சார்? இன்றைக்கி நல்லா இருக்கல, தொடர்ந்து ஏன் அதை போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் திட்டும்போது அதற்கான ஒரு ஆர்கியூமெண்ட். அப்போ நீ என்ன எப்படி பேசிட்டியா? நான் உன்னை பழி வாங்குவேன் பாரு. இது வந்து வெறும் பழி வாங்கும் நடவடிக்கை. என் பேரை எப்படியாவது டேமேஜ் பண்ணணும், அதற்காக தான். அது இந்த இன்டர்வியூவில் பார்த்தேன். அது அந்த சேனலில் ஒரு சேனலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. அந்த எவிடன்ஸை காட்ட சொல்லுங்களேன். ஹோட்டலில் வந்து ஃபுட்டேஜை காட்ட சொல்லுங்கள். அப்போ காலில் விழுந்து இதுக்கு நான் இல்லைன்னு சொன்னால் கூட பதில் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குங்கிறாங்க. எந்த எவிடன்ஸுமே இல்லையா? அந்த ஹோட்டலில் என் பேர் போட்டுருக்கலாம், அது எதுவுமே இல்லையே. நான் எதுக்கு ஹோட்டலுக்கு போய் அவங்கள்ட்ட போய் பேச போகிறேன்? ஏன் அவங்கள்ட்ட போய் நான் ஏன் சார் முதல்ல காலில் விழணும்? நான் எதுக்கு அவங்கள நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் காலில் விழலாம். பழகவில்லை நான் சொல்லலையே சார். என்ன சேட் காட்டினாங்க? உங்கள்கிட்ட காட்டினாங்களா? என்ன சேட் காட்டினாங்க சார்? சொல்லுங்க சார். என்ன சேட் காட்டினாங்க சார்? என்ன சேட் காட்டினாங்க சார்? இப்போ நீங்களும் நானே என் ஃப்ரெண்டு சார். இப்போ பார்க்க நம்புறவங்க காலைக்கு நீங்கள் ஹாய் போட்டால் நான் ஹாய் போட மாட்டேனா? குட் மார்னிங் நீங்கள் போட்டால் நான் குட் மார்னிங் போட மாட்டேனா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டேனா? இது நார்மலான சேட் சார். நான் மீடியாவுக்கு எத்தனையோ நபர்கள்ட்ட இந்த மாதிரி சேட் பண்ணி எத்தனையோ நபர்கள்ட்ட வீடியோ கால் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஆதாரமாக வச்சுக்கலாமா சார்? ஒருத்தன் காதலிச்சாம்னா ஏதாவது ஐ லவ் யூன்னு ஒன்று சொல்லியிருக்கணும். ஐ லவ் யூங்கிற ஒரு சேட் இருக்கா? ஆனால் சார் இதெல்லாம் வேணாம் சார். அவங்க பேசின ஆடியோ நான் உங்களுக்கு தரேன், தயவுசெய்து அதை காட்டுங்க மக்களுக்கு. அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாஞ்சில் நான் மட்டும்தான் காதலிச்சேன், உனக்கு அந்த எண்ணம் இல்லை, நான் வேணும்னு பண்ணுங்கிற ஆடியோ எவிடன்ஸ் என்கிட்ட பக்காவாக இருக்குது. இன்னொன்று உட்காந்து சார் யூடியூப் சேனல் சார் என்ன பேசலாம் சார்? என் ஒய்ஃபுடைய ஹெல்த் இஷ்யூலாம் எப்படி சார் பேசலாம்? மனசாட்சி இருக்கா சார்? இன்றைக்கி அந்த சார் 2 நாளாச்சு நான்லாம் தூங்கி 2 நாளாச்சு சார். அவ்வளோ மன வருத்தத்தில் இருக்கேன். அவங்கள பற்றி பேச என்ன சார் உரிமை இருக்குது? ஒய்ஃபை பற்றி பேசுறது, குழந்தைய பற்றி பேசுறது, நீ அவள் எதுவும் தப்பு பண்ணலாம் குழந்தை மேலே உட்காந்து சத்தியம் பண்ணுன்னு சொல்லி தொடர்ந்து அவமானப்படுத்துங்க சார். என்னங்க சார்? சேனல்ஸ் மேலே எல்லாத்தையும் புகார் கொடுத்துருங்க சார். எல்லா சேனல் மேலேயும் புகார். சேனலில் உட்காந்து என்னுடைய ஜென்டரை பற்றி பேசுகிறாங்க சார். இவங்களுக்கு யார் சார் அந்த உரிமை கொடுத்தது? இவங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? ஒஸ்ட்டு சார். இந்த மீடியானால நீ எத்தனை பேர் அழிய போதானுன்னு தெரியல சார். ஒஸ்ட்டு சார், ஒஸ்ட்டு. தயவு செய்து இதோட நிப்பாட்டிங்க. ஒருத்த பிரச்சனை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அவன்கிட்ட ஒரு இந்த மாதிரி நியூஸ் கேட்குறீங்களா, அதுக்கப்புறம் கோர்ட் பார்த்துக்கும் சார். அதுக்கு தானே சார் அரசாங்கம் இருக்குது. கோர்ட் பார்த்துக்கும், அவங்க கடமை செய்ய. யார் தப்பு பண்ணாங்கன்னா வக்கீல் அட்வொகேட்லாம் எதுக்கு இருக்காங்க? இவங்க பார்த்துப்பாங்க சார். நீங்கள் உட்காந்து யூடியூப் சேனல் உட்காந்து யார் சார் பஞ்சாயத்து கொடுக்கறதுக்கு? ஆமாம் சார், ஒஸ்ட்டுனா சார் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது சார். அந்த மாதிரி தான் சார் நடந்துருக்கு. நானும் இருக்க மீடியாவில் தான் சொல்கிறேன். சரி, அப்படி எடுத்திருந்தோம்னா இன்னும் நான் வெளியிட்டிருப்பேன்ல சார். அவள் என் மேலே அலிகேஷன் வைக்கிறா, இவ்வளோ பிரச்சனை பண்ணுறா. அப்போ ஆபாச போட்ட ஒருவேளை என்கிட்ட இருந்திருந்தா இன்னும் என்னை ப்ரெஸ்ஸில் வெளியிட்டிருப்பேன்ல சார், இந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு. அது என்னுடைய நோக்கம் இல்லை சார். இப்போவும் சொல்கிறேன், அந்த பொண்ணை கலங்கப்படுத்தணுமோ, அவங்கள காயப்படுத்த. ஏன்னா அவங்க திருநங்கை, அவங்க வந்து பாவம், அவங்க ஒரு அன்புக்கு ஏங்குற பொண்ணு. நான் இப்போவும் அதான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்புக்கு ஏங்குற பொண்ணு, அவள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். ஏதோ தெரியாது, இப்போ கூட நான் அவளை தப்பாக பண்ணல, அவள் நல்லா இருக்கணும். இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தோம்னா, நாளைக்கு அந்த பொண்ணு ஏதாவது
ஏதாவது தற்கொலை பண்ணுறேன்னு சொல்லுது. ஏதாவது சூசைட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மீடியாக்கள் எல்லாம் எழுதுது நாஞ்சில் விஜயனா இவ சாவுக்கு காரணம் கண்டிப்பாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் எனக்கு ஒரு சேஃப்டி வேணும், செக்யூர் வேணும்னு சொல்லி தான் எனக்கு வந்தேன். சோசியல் மீடியா சோசியல் மீடியா அண்ட் யூடியூப் சேனல் சார். நான் அந்த யூடியூப் சேனல் பேர் வேணா சொல்லுங்க, நான் இப்போ சொல்கிறேன் எந்தெந்த யூடியூப் சேனல். அத்தனை யூடியூப் சேனல் இருக்குது சார், அத்தனை யூடியூப் சேனல் சார் இருக்குது. நான் எல்லாத்தையும் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கேன் சார். எந்தெந்த யூடியூப் சேனல் அவ்வளோ உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அதில் என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் சார். இல்லை வாபஸ் வாங்கினதுக்கு காரணம் என்ன? மறுபடியும் உங்களை சீன்றதுக்கான காரணம் இல்லை வாபஸ்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் 3 நாள் உட்காந்து அவங்களே யோசிக்கிறாங்க. ஏன்னா தேவையில்லாமல் இப்படி கம்ப்ளைண்ட், ஏன்னா அவங்க கூட இருக்கவங்க திட்டுவாங்களா சார். இன்னொன்று டிரான்ஸ் கம்யூனிட்டியில் இருக்க நிறைய பேர் அவங்களுக்கு அகைனாக பேசுகிறாங்க, அவங்களே கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. என்கிட்ட நேற்று வரைக்கும் நிறைய டிரான்ஸ் கம்யூனிட்டி பீப்புள்ஸ், ஏன்னா நிறைய திருநங்கை மக்களை பார்க்குறேன், அவங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. இது என்னன்னா இவங்க இந்த மாதிரி பண்ணும்போது இந்த கம்யூனிட்டி மீது ஒரு தவறான களங்கம் ஏற்படுற மாதிரி இருக்குது. இப்போ நார்மலாக யார் கூடயே பேசும்போது பழகும்போது இவங்களும் இப்படி பண்ணுவாங்களோ ஒரு பயம் இருக்கு இல்லையா. அதனால கம்யூனிட்டி பீப்புளை அவளை கூப்பிட்டு திட்டுறாங்க, அட்வைஸ் பண்ணுங்க. அதுக்கு பயந்து தான் வாபஸ் வாங்கினா. வாபஸ் வாங்கிட்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டு சார். திடீர்னு அவளுக்கு என்னன்னா அவளுக்கு சோசியல் மீடியாவில் வியூஸ் கம்மியாக போகுது. சரி நமக்கு வியூஸ் கம்மியாக இருக்குது என்ன பண்ண, அப்போ நாஞ்சில் விஜயன் கூட ஏதாவது ஃபோட்டோ வீடியோ போட்டால் வியூஸ் அதிகமாக, வியூஸுக்காக திரும்ப உட்காந்து நானும் அந்த பொண்ணு எடுத்து ஒரு ரீல்ஸ் எடுத்து வியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கா. போட்டு அது நல்லா வியூஸ் வருது, ஓகே அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரியல, ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா சோசியல் மீடியா தான் பார்த்தேன், பட் தெரியலைங்க சார். எனக்கு இது வரைக்கும் அழைப்பு வரல. அப்படி ஏதாவது அழைப்பு வந்தால் நான் எங்கிட்ட ஃபுல் எவிடன்ஸ் இருக்குது. அவங்க வாபஸ் வாங்கின விஷயமா இருக்கட்டும், அவங்க பேசின ஆடியோ எவிடன்ஸ் எல்லாமே என்னிடம் இருக்குது, நான் கொடுத்துப்பேன் சார். நிறைய எடுத்திருக்கேன் சார், நிறைய பேர் கூட எடுத்துருக்கேன் சார். நிறைய பெண்கள் ஆண்கள் ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் கூட ரீல்ஸ் எடுத்திருக்கேன். என்னுடைய இன்ஸ்டாவில் நீங்கள் பழைய ஓல்டு வீடியோஸ் பார்த்தா அவ்வளோ ரீல்ஸ் இருக்கும். இத்தனைக்கு இவங்க இப்போ அப்லோட் பண்ணாங்களே இந்த ரீல்ஸ் என்னுடைய பேஜில் நான் போட்டிருந்த ரீல்ஸு, அதை நான் எடுக்க கூட இல்லை. அது எப்போ எடுத்து அவங்க இப்போ எடுத்து அதை ரீபோஸ்ட் பண்ணுறாங்க. ரீபோஸ்ட் பண்ணும்போது நார்மலாக போட்டு தான் எனக்கு கவலை இல்லை, ட்ரூ லவ் அப்படின்னு போட்டு விட்றாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்ஷன் எடுக்கிறேன் இருக்காங்க, கண்டிப்பாக கூப்பிட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க எந்த யூடியூப் சேனலையும் என்னை பற்றி தவறாக பேச முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். அவங்கள கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு அலுவலகத்தில் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அவங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நானும் ஓகே நன்றி சொல்லிக்கிறேன். இல்லை தினமும் எதுக்கு சார் குடிச்சிட்டு ஃபோன் பேசுகிறாங்க? தினமும் நைட் ஆனால் குடிச்சிட்டு தான் ஃபோன் பண்ணுறாங்க, இதுமாரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அது கூட இது கூடன்ட்டு. என்னை பற்றி அவரை பற்றி பேசுகிறத விட்டு என்னையும் என் குழந்தையும் பற்றியும் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு அவங்க யார் என் குழந்தைய பற்றி பேசுகிறதுக்கு? நேற்று அந்த யூடியூப் சேனலில் என் குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்லுன்ட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது சொல்கிறதுக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் பண்ணுறது என் குழந்தை என்ன பண்ணுச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு பொலியமாக சேர்த்து இழுப்பீங்க. அவங்க நாங்கள் அமைதியாக இருக்கிறதுனால ஏதோ சரி இவங்க எதாவது பண்ண முடியாது. ஆமாங்க சார், தினமும் நைட் ஆனால் குடிச்சிட்டு தான், அதுவும் 12 o'clock மிட் நைட்டில் தான் கால் பண்ணுவாங்க சார். மிட் நைட்டில் தான் கால் பண்ணுவாங்க. ஆமாம், என்னோட ஹெல்த் இஷ்யூ அவங்களுக்கு எதுக்கு? என்னோட ப்ராப்ளம் எதுக்கு அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் தெரியலைங்க சார். யார் சொன்னீங்கன்றது யார் சொல்லியிருப்பாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. அது தெரிஞ்சும் சார், நாங்கள் ஒரு சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் தானே சார், யாரோ ஒருத்தங்க மூலமாக விஷயம் தெரிஞ்சிருக்கோம். இன்னொன்று கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மரியாதை அவங்களுக்கு நல்ல பழக்கம், அவங்க ஃபேமிலிக்கே பழக்கம் சார். எங்கள் மாமியாருக்கு அந்த பொண்ணு நல்ல பழக்கம், எல்லாருக்குமே பழக்கமான பொண்ணு தான், நல்ல பொண்ணு தான் சார். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, எதுக்கு திருப்பி டிஸ்டர்ப் பண்ணோம் ஃபோன் பண்ணிட்டு? அதான் இவங்களும் அவ்வளோ சொல்கிறாங்க, கல்யாணம் ஆகிடுச்சு இது பண்ணாது டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா, அது மிஞ்சி அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் எதுவும் பண்ணீங்களா? தினந்தோறும் பண்ணுறாங்கன்னு சொல்லி நாங்கள் எதுவும் இல்லை சார். இல்லை எங்கிட்ட இருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கு, என்கிட்ட பர்சனலாக இல்லை சார். அவங்க அட்வொகேட்டும் அவரை சேர்ந்து பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம் இதுக்கு ஆடியோ ரெக்கார்டு இருக்குது. அதான் தெரியல, அதான் அவங்க அட்வொகேட்டும் அவரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். நான் கேட்டேன் ஏமா இப்படி பண்ணுற, இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் நாள் நான் ஃபோன் பண்ணி திட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிட்டு அவங்க வேறு நம்மளேருந்து கால் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணுறதுன்னு கேட்கும்போது இல்லை உன் மேலே நார்மலாக கேஸ் கொடுத்தா எடுக்காது, இந்த மாதிரி கேஸ் கொடுத்தா தான் எடுக்கும்னு சொல்லி அட்வொகேட் சொன்னாங்க. அதனால தான் உன் மீது பாலியல் குற்றச்சாட்டு பணம் வாங்கினதான குற்றச்சாட்டு சொன்னாங்க. அப்போ தான் நான் கேட்குறேன் அதே ஆடியோலேயே பணம் வாங்கினங்கிறதில்ல, இப்போ நாளைக்கு என்ன தப்பாக நினைக்க மாட்டாங்களான்னு கேட்டால் அது எப்படி கேட்பாங்க, உங்ககிட்ட தான் சாட்சியே இல்லையா, நீ ஜிபே பார்த்தா செக் பண்ணிடுங்க. அவங்க பேசின ஆடியோவே எங்கிட்ட இருக்குது, எல்லாமே ஆதாரம் வச்சிருக்காங்க. 3 லட்ச ரூபாய் வாங்கினதுக்கு அதை காட்டு சொல்லுங்க. 3 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கேன்னு சொல்றாங்களா, என்ன ஆதாரம் வச்சிருக்காங்கன்னு காட்டு சொல்லுங்க. இனிமே எங்களுக்கு பேர் கூட அவங்க வந்து படம் நடிச்சிருக்காங்க, பழகிருக்காங்க. உங்களை மட்டும் பர்டிகுலராக டார்கெட் பண்ணுறதுக்கு காரணம் இல்லை. ஏன்னா நீங்கள் அடிக்கட்ட இதுலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற கொஞ்ச நேரத்தையும் அவங்க வந்து பணம் தான் பறிக்கிறதுக்கு நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது என்ன சார், அமைதியாக இருக்கனால தான் சார், ஒன்றும் இல்லை, வேறு காரணம் இல்லை. மற்ற யாராக இருந்தால் அதை வேறு மாதிரி ஆக்ஷன் எடுத்துருப்பாங்க. நான் வந்து இது அன்றைக்கே நான் ப்ரெஸ் மீட் கொடுக்கல, அன்றைக்கி யாருக்காக நான் மீடியாவுக்கு வந்தேன்னா ஏன்னா சரி ஏதோ ஒன்று தவறு பண்ணுறாங்க அமைதியாக கடந்து
எல்லாம் நினச்ச ஒரே ஒரு தப்பு தான். இனிமேல் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு எனக்கு இவ்வளோ தூரம் இறங்கி வந்தது. இந்த ஒன்று தான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. அவங்க மறுபடியும் வீடியோ போட்டாங்கன்னா அது என்ன சொல்றீங்க? வீடியோ போட்டாங்கன்னா அவ்வளோதான். இனிமேல் அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? பதிலுக்கு பதில் நம்மளும் அவங்களுக்கு மீறி தரம் தாழ்ந்து நடக்க முடியாது இல்லையா? இப்போ வீட்டில் போய் அவங்க வீட்டில் போய் பிரச்சனை பண்ணிக்க எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள்? நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ அமைதியாக இருக்கும். இத்தனைக்கும் எங்கள் மாமியாரெலாம் நான் பேசுகிறேன்ப்பா, நான் போய் கண்டிக்கிறேன், நாங்கள் வேணாமா, இன்றைக்கி நம்ம ஏதாவது பேசணும்னா அதை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாருமே அவ்வளோ அமைதியாக கண்ணியம் காத்துக்கிட்டு இருக்கோம். அதை அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்க மேலே மட்டும்தான். அவங்க மேலேயும் அவங்கள இன்டர்வியூ எடுக்கக்கூடிய யூடியூப் சேனல் மேலேயும் வழக்கு.